எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரசாத் லேப்ல வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னுடைய பிரதர் ஜெய் வந்து நடிச்சிருக்கிறாரு, கூடவே திரு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான ஒரு ராம்காமாக ஆரம்பித்து ஒரு த்ரில்லர் மாதிரி போய் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இன்வைட் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. ஆமாம், நான் குக் வித் குமாலி பண்ணி 4 வருஷம் ஆச்சுண்ணே. பண்ணுறதில்ல இப்போ. இல்லை, நான் விசாரிக்கவே இல்லைண்ணே. இப்போ வந்து எங்கள் பெரியப்பாக்கே அவங்க பொண்ணு கல்யாணம், இப்போ தான் போய் விசாரிக்க போகிறேன். ஆமாண்ணே. நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. எல்லோரும் நன்றிண்ணே. லவ்யூண்ணே. தேங்க்யூ. வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ. நன்றிங்க. எல்லாரும் நன்றிங்க. சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. ஃபைன் எடிட். கேங்க வந்து ஸ்லோ ஒரு போட்டா மட்டும் வாங்க ஜீப்ல வாங்க. ஜீவா நன்றி. எல்லாரும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் தான் பண்ணோம் படம். ஸோ நான் தான் டேரக்ஷன் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். அதான் எங்களுக்கு யாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் நாங்களே கஷ்டப்பட்டு எடுத்தோம். அதுதான் இந்த 2 வருஷம் கஷ்டம் ஸ்ட்ரகிள் தான். இது ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த படத்தை பார்த்தோம், எல்லாரும் பேசிட்டோம், நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். மியூசிக்லையும் சரி, எடிட்டிங்கில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓடிடியில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எந்த ஓடிடின்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோம். படம் சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா ஏதாச்சும்? ஸோ ஹீரோயினி ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஆல். ஸோ இந்த மூவியில் வந்து எனக்கு ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் என் கூட இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகுறாங்க, புஷ்பான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ. என்னோட இதுவும் போட்டிருக்கேன் கொஞ்சம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று, எங்கள் அம்மாவை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கணும். ஜீவா அவங்கள சொல்கிறேன். ஜீவா அம்மா வர சொல்கிறேன். அம்மா ஆக்சுவலாக எனக்கு அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணாங்க. என்னன்னா நான் கஷ்டப்படும் போதுலாம் எனக்கு அவங்க தான் வந்து ஆமா ஆமாம் எனக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சரி நீங்களே பேசுமா. என் பிள்ளை அந்த படத்தை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை பட்டினி வந்து இந்த படத்துக்காக வேலைக்கு போய் அந்த காசை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அவன் அந்த படத்தை எடுக்க அவ்வளோ ஃபுல்லாக கஷ்டப்பட்டான். அந்த 2 வருஷமா எனக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து, எனக்கு சாப்பாட்டு கொடுத்து, அவனுக்கா டைஃபாய்டு ஜுரத்தில் 6 மாதம் முடியாமல் கடந்து அதோடவே அவன் வேலைக்கு போவான். வேலைக்கு போய் வந்து அந்த காசுங்களை வச்சு எப்படியோ திருப்பி அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாரும் அவன் கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. எல்லா பசங்களுக்கும் நன்றி. அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா எங்களுக்கு துணையினால என் பிள்ளை எங்களுக்கு ஜெயிச்சு வந்தான். எல்லாரும் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் செய்யணும் பார்த்து. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிச்சான். அவனுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது என்னை தவிர. இல்லைன்றதுக்கு அவங்க சித்தப்பா விட்டு உதவி பண்ணாரு அவனுக்காக. மற்றபடி யாரும் எங்களுக்காக அவனுக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ண இல்லை. என் பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த 2 வருஷமா. வந்து உட்காந்து அழுவான். ஒன்றும் இன்னைக்கு கலங்காதப்பா, கஷ்டப்படாதே, ஆண்டவர் கை விட மாட்டாரு, ஏசப்பா கை விட மாட்டாரு, உன் கஷ்டத்துக்கு பலன் கொடுப்பாரு, எல்லாரும் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவான். அவ்வளோ கஷ்டமெல்லாம் என் பிள்ளை பட்டு தெளிஞ்சு வந்தான். இந்த ஜுரத்தில் என் பிள்ளை செத்துருவான்னு நினச்சோம்.
ஆண்டவர் கிருபையினால என் பிள்ளை உயிர் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து என் பிள்ளை நிற்குது. அவ்வளோலாம் கஷ்டப்பட்ட என் பிள்ளைய வச்சுக்கணும். 10 ரூபாய் வருமானம் இல்லை எங்களுக்கு. அவன் வேலைக்கு போயிட்டா எல்லாமே பார்த்தான். இந்த படத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளை. எல்லாரும் பார்த்து என் பிள்ளைக்கு நல்லது செய்யுங்க. அவனுக்குன்னு யாரும் இல்லை. சரி நாங்கள் இவர் தான் மியூசிக் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் வந்து கேமரா பின்னாடி நிறையா வேலை செஞ்சுருக்கோம். இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுறது. கையெல்லாம் நடக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்சதை ஒரு எஃபெக்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு என்னென்னு உங்கள் ஒப்பீனியன்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வளர பார்க்குறோம். கண்டிப்பாக உங்கள் ஹெல்ப் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை சார், ஆக்சுவலாக நாங்களே தான் யோசிச்சு எப்படின்னா எனக்கு வந்து டேரக்ஷன் தான் சார் ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு டேரக்ஷன் தான் சார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் யோசிக்கும் போது ஒரே நாள் தான் நாங்கள் பிளானே பண்ணுமே. ஆக்சுவலாக நாங்கள் ஒரே நாள் தான் வந்து யோசித்தோம். ஆனால் யோசிச்சு எழுதி நாங்கள் எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் இல்லை சார், நான் யாருக்கும் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன் நான் ஒர்க் பண்ணல சார். ஏன்னா ஆக்சுவலாக நான் யாருக்கும் போயிட்டு வேலை செய்யலைன்னா என்னோடய மிஸ்டேக் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் திக்கு தான் பேசுவேன். ஸோ அதனால் யார்கிட்ட போய் சொன்னாலும் என்னை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால சரி ஓகே நானே ஸ்டெப் பண்ணி எடுத்து பண்ணேன் சார். ஆக்சுவலி எனக்கு சப்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு எங்கள் மோத்தீஷ், அப்புறம் ஜெய். மோத்தீஷ் ஃபஸ்ட்டு எனக்கு இவர் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணது. எனக்கு வந்து இவர் தான். செகண்ட் இவர் ஜெய். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா எனக்கு வந்து சப்போர்ட்டாலும் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேறு ஹெல்ப் பண்ணாங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்களாம் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது கன்ஃபார்ம். ஆமாம் சார். இல்லை சார், ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷூட்லேயே ஏன்டா அவசரப்பட்டமோ எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோன்னு தோணுச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது இருக்குதா, ஏன்டா அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோ ரொம்ப ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு தான் நாங்களும் வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து முடித்தோம். இல்லை சார், ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் சார். ரொம்ப ஃபேஸ் பண்ணோம் சார். கிட்டத்தட்ட கொஞ்சம் இல்லை சார், அது கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாங்கள் இதுக்குறாங்க. ஆமாம் சார். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் பைலட் ஃபிலிமாக ஆரம்பித்தோம். இப்போ ஒரு படமாகவே எடுத்துடலாம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம் சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. நாமளும் அப்படி இருக்கக்கூடாது. சரி நம்ம ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவோம், கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அதை எடுத்துமே. பட் அது நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம். ஆமாம் சார், கேஸ் 2 இருக்கு. ஆமாம் சார், கன்ஃபார்மாக இருக்கும் சார். கன்ஃபார்மாக அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்குது சார், போயிட்டு தான் இருக்குது. ஆமாம் சார். இல்லை சார் எங்களால் எடுக்க முடியும் சார். அது நாங்கள் அதனால தான் சார் எங்களை லேட் கொடுத்தோம். எங்களால் கன்ஃபார்ம் எடுக்க முடியும் சார். இல்ல நிறைய தப்புலாம் செஞ்சு ஆக்சுவலா நிறைய மிஸ்டேக்கே இதுல இருக்கு. அதை கரெக்ட் பண்ணி கண்டிப்பா அடுத்ததுல வந்து பெஸ்டாவே கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான். பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பட்ஜெட். ரொம்ப பட்ஜெட்லாம் சொல்லவே முடியாது. பட்ஜெட் ஃபிலிம்னு சொன்னா கூட ஒரு வேல்யூ இருக்கும். இது அதை விட ரொம்ப கம்மி. ஒரு பெரிய படத்துல ஒர்க் பண்ற ஒரு நாள் அவங்களோட சாப்பாடு செலவு தான் இந்த ஃபிலிமோட மொத்த பட்ஜெட்டும். அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, கொஞ்சம் ரொம்ப நன்றி. நீங்கள் மேலும் நல்லா ஜெயிக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், சிறந்த ஒரு
டைரக்டரா நீங்க நம்ம சங்கத்தை சார்ந்து நீங்க வரணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எதுவும் வச்சு சொல்லுங்கள். நான் தென்னிந்திய வெண்திரை சக நடிகர்கள் சங்கத்தினுடைய புது செக்ரட்டரி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட புது செக்ரட்டரி. திருமலையினுடைய மோத்திஸுடைய கஷ்டங்களை பகிர்ந்தாரு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தையே வரல. இவ்வளோ கஷ்டங்கள்ல அவர் ஜெயிச்சு கடவுளுடைய பிரார்த்தனையில அவர் மேலும் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பொசிஷன்ல சிறந்த டைரக்டரான ஒரு அவார்டு வாங்கணும்னு எனக்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளும். நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸலென்ட். வாங்க நீங்க பேசுங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி பாதி முடியும் போது தான் என்கிட்ட வந்தாங்க. நான் மியூசிக் பண்ணுவேனான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்பி ஒரு பெரிய படமாக வரும்போது சரி நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் பண்ணது. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், அதே மாதிரி எல்லாரோட பெஸ்ட்டை அவங்க கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் தான் சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது தான், ஆனால் அதை கண்டிப்பாக அடுத்த இதில் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். வேறு எதுவும் மிஸ்டேக் ஆகாது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். ஏதோ ஒன்று தாக்கம் வந்து திருமலை டைரக்ட் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்க அந்த படத்துக்கு. நாங்களாம் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. அதுக்கு காசு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எங்கெங்கே இருக்குதோ, என்னென்ன ஒர்க்கு போனால் என்னென்ன சேலரி வருமோ அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஷெட்யூலுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் இது ஏதோ ஒன்று தாக்க. அதில் இடையில கூட கொஞ்சம் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி மறுக்கா வந்து நல்லா இப்போ நல்லா ஒரு ரிசல்ட் வந்திருக்கு எங்களுக்கு. அது ரொம்ப எங்கள் டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து நல்லா இதோட இன்ட்ரெஸ்டாகவே நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம். இது கூடி சீக்கிரம் ஓடிடியில் வரும். நீங்கள் தான் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் அதை சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். என் கூட ஒர்க் பண்ணுற அவனுக்கு திருமலைக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், மோத்திஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், மொத்த டீமுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஜெய் இந்த வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறப்ப வந்து இல்லை நம்ம படமே பண்ணிடலாம் அப்படி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அது உருவாக்குனதான் இந்த படம். ரொம்ப நன்றி. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதில் ஆக்சுவலாக இந்த படம் வர்றதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் நாங்கள் ஏன் எடுத்தோம்னா, என்னுடைய இந்த குறைகளை மறைக்க தான் நான் வந்து இது எடுத்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் சேர்றேன்னா அங்கே போய் என்னால் கொஞ்சம் ஸ்டடியாக என்னால் பேச கூடாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஆனால் என்னால் ஒரு படம் வந்து எடுக்க முடியும். அது எப்படி நான் காமிக்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் அதனால ஸோ காசு நாங்களே போட்டு நாங்களே ஒன்று எடுத்தோம். ஸோ அவ்வளோதான். நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாமே. ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு நம்பிக்கையாக கொடுத்தாங்க, அதை நான் வந்துட்டு நம்பிக்கையாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. அண்ட் நான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்துட்டு கிடைக்காது. அதான் ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி ஒரு ஏணியில் போனால் சரன் போகிற மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதை நான் சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஓகே அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாம் DAVFX நான் தான். பட் இதோட கஷ்டம் எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு வாட்டியும் வருவார், இங்கே போவார், மிக்சிங் போவார், அங்கே போவார், நிறைய கஷ்டப்படுவார். நான் அதெல்லாம் டெய்லி பார்க்கும்போது ஓகே அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பினஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஃபினான்ஷியலோட ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட ஆரம்பித்தேன் இவரோட ஹாப்பினஸ்க்காக. ஸோ அது எனக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.